நானும் என் புருஷனும் பயங்கரமான திருட்டி வேலையை பார்த்து பெரிய ஆள் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி என் புருஷன்ட்ட சொன்னேன், எங்கேயா இருந்தாலும் எதா இருந்தாலும் திருடு. ஆமா, 2 பேரும் கொண்டு போய் விக்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. ஆனா யாருக்கும் தெரியாம திருடணும். ஆமா, நீ போய் ஐயா. அப்படிதான் நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். பெரிய பிரச்சனை இல்ல, 2 பேரும் திருவிட போனதெல்லாம் உண்மைதான். அவரு நம்ம ஆள் தான், நம்மகிட்ட தான் வேலை பார்க்கறாப்புல. ஆமா, வேலைக்கு சேர்த்திருக்கேன், திருட்டு வேலைக்கு. அது ஈஸியா கண்டுபிடிச்சு போறாங்க, இந்த பையன் தான் திருடிட்டு போறாப்லன்னு. ஆனா அதான் இப்படி விட்டுருக்கேன். சரி அப்படின்னுக்கிட்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோம், திருவிழத்துக்கு. போனவொடனே என் புருஷன் வீட்டுல செவத்துல ஏறி குதிச்சுட்டாப்ல. குதிச்சு திருட போட்டாப்ல. திருநவன பார்த்தா கரண்ட் போயிடுச்சு அந்த வீட்டுல. கரண்ட் போனவனே மூதவி என்ன பண்ணிருக்கணும், கிடைக்கிறத அள்ளிட்டு வர வேண்டியதானே. இவன் போயிட்டு என்ன பண்ணிருக்கேன், செல்லைட்டை அடிச்சு எல்லா ரூம்லயும் பாத்திருக்கேன். செல்லைட்டை அடிச்சு பார்த்தவன நல்லா தெரியல. போன கரண்ட் திரும்பி வந்துருச்சு. வந்த மூதவி என்ன பண்ணிக்க, ஆகா கரண்ட் வந்துருச்சுல, வீடு மாத்தி வந்துட்டோம்னு திருப்பி வர வேண்டியதானே. அந்த அம்மாட்ட எழுப்பி கேக்குறேன், என்ன கேக்குறேன், இது பழனிசாமி வீடு தானு எழுப்பி கேட்டிருக்கேன் அந்த அம்மாட்ட. அப்புறம் போனது பழனிசாமி வீடு இல்ல, அது யார் வீடு, அது இன்ஸ்பெக்டர் வீடு. அந்த அம்மாட்ட போய் அவர் பொண்டாடிக்கிட்டே போய் கேட்டிருக்காங்க. காவல்துறையில கைய வச்சுட்டியா? அதோட என் புருஷனை நொறுக்கி அள்ளிட்டு போயிட்டாங்க. எலும்பு மிச்சமாகுமா என்னன்னே தெரியல. அப்புறம் அங்க போய் கை வச்சா, அது பழனிசாமி வீடானா அவர் பொண்டாட்டிக்கிட்ட போய் எழுப்பி கேட்கறது. அட்ரஸ் கேட்டிருக்கேன் என் புருஷன். நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயமா, தெளிவா தெரிஞ்சுக்கிறது. சரி அப்படின்னு, இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு என் புருஷனை காலு கையில விழுந்து கூட்டிட்டு வந்துட்டு சொல்லிட்டு போறேன், எங்கேயா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம திருடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிடு. அந்த வீடு சரியான வீடா, அந்த வேலை சரியான வேலையா அப்படின்னு நான் கரெக்டா சொல்லிடுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் புருஷன்ட்ட. போன் பண்றது இவன் லூசு பயலா இருப்பேன் போல. போனவன் கோயிலுக்குள்ள போயிட்டேன் திருடுறதுக்கு. திருட போனவன் திருடிட்டு வர வேண்டியதானே. அங்க இருந்துகிட்டு டவர் வேற கிடைக்கல. எனக்கு போன் பண்ணிருக்கேன், செல்லா உண்டியல் பக்கத்துலதான் நிக்கிறேன், உண்டியல தூக்கிறவா இல்ல உண்டியல உள்ள காசை தூக்கிறவான்னு கேக்குறேன். நான் சொன்னேன், நீ உண்டியல உள்ள காசை மட்டும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரான்னு ரகசியமா சொல்றேன். என்ன உண்டியல உள்ள காசை எடுக்கவா அப்படின்னு மறுபடியும் சத்தமா கேக்குறேன் அவன். ஐயோ, நீ உண்டியல உள்ள காசை மட்டும் எடுத்துட்டு வாடா சாமி போதும் அப்படின்னு நான் மெதுவா சொல்றேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவனே கத்திட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் கோயில் பூச்சி எல்லாம் சேர்ந்து என் புருஷனை வச்சு செஞ்சாங்களா. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அன்னைக்கு நைட்டு ஒரு வீட்டுல போய் வண்டி எடுக்க போயிருக்கியா. வண்டி நல்ல புல்லட் வண்டி, பெரிய வண்டியா இருக்கு. நான் சொல்லிட்டேன், எப்படியா அந்த வண்டி எப்படியாவது கொண்டு வந்துரு. எப்படி பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் தேரும், நம்ம 1 லட்சத்துக்காவது வித்துப்புறோம், வர்ற ரேட்டுக்கு வித்து போறோம். முடிஞ்சா மோட்டர் வீட்டுல கழட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோட நம்ம போட்டோல வரணும், நியூஸ் பேப்பர்ல நம்ம போட்டோ வரணும், அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு எப்படியா திடணும். போன மூதவி தூக்கிட்டு வர வேண்டியதானே, இல்லைன்னா தள்ளிக்கிட்டாவது வர வேண்டியதானே. அதுல எந்த ஒயரா கட் பண்ணான்னு தெரியல. வீட்டுல இருந்து வாசல் வரையும் தள்ளிட்டு வந்தேன். வாசலுக்கு மேல ஏறி உட்காந்து டடன்னு வீட்டுக்காரனே பிடிச்சி அடிச்சு விட்டேன். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, எங்க திருட்டு தொழிலுக்கு நாங்க என்ன பண்றது, நாங்களே போய் ஆப்பு வச்சுக்கிறோம். ஆமா, போற இடம்லாம் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நம்மோட வண்டியை தான் கேட்கலாமான்னு ஐடியால இருக்கேன். வேணு நல்ல இதெல்லாம் எடைக்கு போகாதுங்க, இதெல்லாம் எடைக்கு போட முடியாது. நான் அப்பயே பார்த்துட்டேன், இது எடைக்கு போகாது, முருதாங்கட்டையெல்லாம் எடைக்கு போகாது. அப்புறம் இந்த இது வேணா எடைக்கு போகும்னு நினைக்கிறேன். அது போகாதுமா? இல்லப்பா, அது இரும்பு பொருள் தானேப்பா. மேல உள்ளதை மட்டும் கலட்டிட்டோம்னா அது போகுமே. இது போகாதுப்பா, 1.5 லட்சமா இருந்தாலும் இது போகாதுல்ல. இல்ல எதுவும் இரும்பு பொருள் இல்லையே. ஆமா, இது போகும்பா. நீங்க டீ சாப்பிட உள்ள போயிட்டு வாங்க. நல்ல வேலை மிருதாங்கத்தை தூக்குறேன்னு சொல்லலாம். மிருதாங்கட்ட போகாதுப்பா, நான் வேலை பேசிட்டேன்பா. இரும்பு பொருள் மட்டும் தான் போகும், தோல் கட்டையெல்லாம் போகாது. அத சொல்லு. ஆமா, அவர் வெட்டிய விக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்த வேனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வேன் எட்டத்துல கிடக்கு, காதுல விழுது. வந்த வேனை ஏன் ரெடி பண்ணி வச்சிருக்கா? அது இரும்பு பொருள் தானே, கீழே வந்து சீட்டு கீட்டுலாம் இரும்பால, சீட்டை கலட்டிட்டோம்னா வெறும் இரும்பு தானே இருக்கு. உட்காந்த காலத்துல 2 பிளேட போட்டோம்னா இங்கிட்டும் கலட்டி, ஐடியாவில் இருக்கியா, இங்கிட்டும் கழட்டி அழகா கொண்டு போய் எடைக்கு போட்டுடலாம். ஆமா,
என் புருஷன்ட்ட சொல்லியிருக்கேன், எப்படியாவது வேணை எப்படியா கரெக்ட் பண்ணி கொண்டுகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அண்ணன் டீ சாப்பிட இறங்குவார்ல 6 மணிக்கு மேலே. ஆமாம், அது எப்படியாவது புருஷனுக்கு வேணும் ஓட தெரியுமா? என் புருஷனுக்கு வேணும் ஓட தெரியாது, நொங்க வண்டியே ஓட தெரியாது. அவன் வேணும் ஓட்டி பாலா போனேன். அப்புறம் அவனுக்கு எதுக்கு தான் கல்யாணம்? நான் வேணை எப்படியாவது தள்ளிக்கிட்டாவது போய் இடையில போட்டுருவீங்க. ஆமாம், நீ ஆளை வச்சு இப்படி வச்சு தள்ளுறது ஒரு பெரிய விஷயமா? 2 பேரும் திறமையான புத்திசாலித்தனமா இருக்கணும். ஐயா, இப்படியே வச்சு தள்ளிக்கிட்டு எப்படியா போயிட போற மாட்டேன். உங்கள மாதிரி புத்திசாலி யாரும் இருக்க முடியாது. நீங்க தான் வந்து அருமையா திருடுவீங்க. நாங்க எப்படியாவது ஃபேமஸ் ஆயிடலாம் தான் முடிவு பண்றோம். வந்துட்டீங்க, அது முடிய மாட்டேங்குது. ஃபேமஸ் ஆக முடியல. வந்துட்டீங்க. அட ஏங்கப்பா, ஒரு போட்டோல வரக்கானா, ஒரு இதுல வரக்கானா, செல்லுல வரக்கானா, என் புருஷன் போட்டாவாவது அப்படியாவது வரலாம்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குதே. ஓ, பிரபலியம் ஆகலாம்னு அப்படின்னு நான் ஸ்டூடியோல போய் போட்டோ எடுத்துட்டு கேமராவே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன எங்களுக்கு போட்டோவை கழுவ தெரியல, திருட தெரியுது, அதை கழுவ தெரியல. நாங்க என்ன பண்றது? அதுக்குள்ள போட்டோ இருக்குது. அவர் தேடிக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். ஆமாம், ஸ்டூடியோக்காரு. இருக்கட்டும் பார்ப்போம். இந்த கேமரா நல்ல கேமராவா இருக்கே, நம்மளை தானே முதல்ல அந்த கேமராவை எடுங்க. இல்லை வேணாம், இது நம்ம பையன் தான், நம்மகிட்ட தான் வேலை பார்க்குறாப்புல, நம்ம மாமா தான். அவருக்கு இன்னும் அவனுக்கும் திறக்க தெரியல. அவர் நம்ம கூட தான் வேலை பார்க்குறாப்புல. ராசியை பத்தியா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் திருவிட தெரிஞ்சு என்ன ஒண்ணா, மற்ற யாருக்குமே திருவிட தெரிய மாட்டேங்குது. சொல்லு.